ஹாய். இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்வென்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ்லாம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்குலாம் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சீக்வென்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மெட்டாலிக் சீக்வென்ஸு. இதில் வந்து எல்லா கலர்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து கப் சீக்வென்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கப்பு மாதிரி இருக்கும். நமக்கு உள்ளே வந்து ஒரு குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்கவே. ஓகேவா? இது கப் சீக்வென்ஸு. இது வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸு. இது வந்து என்னது? ஃப்ளவர் சீக்வென்ஸு. ஓகேவா? இது எல்லா ஸ்டிச்சஸும் வச்சு எல்லா சீக்வென்ஸும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம் பார்க்கலாம். இது வந்து ரெயின்போ சீக்வென்ஸு. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ள ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸு, எல்லா ஷேட்ஸும் இருக்கிற மாதிரி ரெயின்போ கலர்ஸு. இதுவும் ஃப்ளவர் சீக்வென்ஸு. அப்படியே ஃப்ளவர் ஷேப்லேயே இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளவர் சீக்வென்ஸு. இது வந்து டபுள் ஷேடு பார்த்தீங்களா? டபுள் ஷேடு க்ரீனும் இருக்குது, பர்பிளு, லாவெண்டர் எல்லா கலரும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 கலர் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து லீவ் சீக்வென்ஸு. பார்த்தீங்களா? மல்டி கலரில் எனக்கு கிடச்சிச்சு. லீவ் சீக்வென்ஸ் இது. ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா, எப்பயும் நம்ம பீட்ஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த சீக்வென்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளாத்லேயே நீங்கள் என்ன கிளாத் போடுறீங்களோ அந்த கிளாத்லேயே கொஞ்சம் போட்டுட்டுருக்கணும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் இதுலேருந்து நீங்கள் எடுக்கும் போது அது வந்து ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு வழுக்கும், எடுக்கவே முடியாது. இதே கிளாத்னா அதை பாருங்கள், இப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி எடுத்து பழகுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்றாவே எடுத்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்படி டைட்டாக கீழே அந்த சரி கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை இது பிடிச்சிட்டு இப்படி லாக் போடுறேன். பீட்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்படி ஓவர்லாப் ஆகி வரணும் நமக்கு. இப்போ இந்த சீக்வென்ஸு இதுக்கு மேலே இன்னொரு சீக்வென்ஸ் வர மாதிரி இருக்கணும். சீக்வென்ஸ் லைனில் எங்கே போடலாம் அப்படின்னா, நம்ம பீட்ஸே யூஸ் பண்ணிகிட்ருக்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி சீக்வென்ஸில் நம்ம கொடி டிசைன்ஸ் போடலாம், இல்லை ஃப்ளவர் போடலாம். என்ன வேணால் நம்ம விஷ் தான். ஒரு ஃப்ளவர் போடலாம், ஒரு லீவ் கூட போடலாம், இல்லை ஒரு பேட்டர்ன் ஒர்க்கில் ஃபில் பண்ணணும், ஏதோ ஃபில்லிங் இருக்குது, எனக்கு த்ரெட் ஒழுங்காக வரல மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இதுவுமே சைஸஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி சைஸஸும் வாங்கி நம்ம பண்ணலாம். முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுருங்க. இது டைப் 1. ஓகேவா? இப்போ டைப் 2 பார்க்கலாம். இது வந்து நம்ம லூப்புக்கு இப்படி பிடிச்சிட்டு லூப்பு உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணோம் இல்லையா? இது எப்படி பண்ண போகிறோம், லூப்புக்கு கீழே வச்சுருக்கேன் தெரியுதா? லூப்பு மேலே இருக்குது, அது கீழே சீக்வென்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இப்படி இழுத்து ஒரு லூப்புக்கு மேலே ஒரு ஸ்டிச், அந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்டிச். ஓகேவா? அப்புறம் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். அதே மாதிரி வச்சுட்டு லூப்பை கீழே வச்சுட்டு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு ஸ்டிச். நடுவில் இருக்க ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பிக்னஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதனால் ஹோல்ஸ் ஓரளவு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. இது டைப் 2.